என் அன்பு செல்வமே, அண்ட சராசரங்களையும் தன் ஒற்றை அசைவில் ஆளும் கைலைநாதன் உனக்காக அனுப்பிய பிரத்தியேகமான திருவாக்கு இது. சிவனே துணை என என் பாதங்களை முழுமையாக நம்பிய உனக்காகவே இந்த நொடியில் இது உந்தன் செவிகளை வந்தடைந்திருக்கிறது. உன் மனம் அலைப்பாய்வதை இப்போது முழுமையாக நிறுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் சத்தங்களை மறந்துவிட்டு உனது ஆத்மாவின் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டிய உன்னதமான தருணம் இது. இந்த நொடியில் நீ இதை கடந்து செல்ல நினைத்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத மாபெரும் ஈர்ப்பு உன்னை இங்கு தடுத்து நிறுத்துவதை நீ உணர்கிறாய் அல்லவா? இது தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. எத்தனையோ காணொளிகள் உன் கண்களை கடந்து சென்றாலும் இங்கு நீ நிற்க காரணம் இருக்கிறது. காரிருள் சூழ்ந்த அடர்ந்த வனத்தில் பல்லாயிரம் மரங்களுக்கு இடையே எங்கோ ஒரு மூலையில் தவித்துக் கொண்டிருக்கும் தன் குஞ்சின் மெல்லிய குரலை துல்லியமாக கேட்டு அதனை தேடி வரும் தாய் பறவையைப் போல நீ தனிமையில் சிந்திய கண்ணீரும் உனது விடுபடாத துயர குரலும் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் செவிகளை ஏட்டியது. அதனால்தான் உன்னை அரவணைப்பதற்காகவே உன்னை இங்கு தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். உனது நீண்ட கால பிரார்த்தனைகளுக்கான விடை என் உடுக்கையின் நாதமாக இப்போது உன்னை வந்தடைந்திருக்கிறது. பல மாதங்களாக, பல வருடங்களாக உன் நெஞ்சில் தேக்கி வைத்திருக்கும் பெரும் பாரத்தை நான் அறிவேன். யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்ததில்லையே, எவரிடமும் நான் தவறாக நடந்து கொண்டதில்லையே, பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு காரிருள் சூழ்ந்திருக்கிறது என்று நீ விடியாத இரவுகளில் பலமுறை கலங்கி தவித்திருக்கிறாய். உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் அனைவரும் தங்கள் சுயநலத்திற்காக ஓடிக்கொண்டிருக்க, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாய். உலகத்தாரின் பிணிகளை தீர்க்கும் மூலிகையை தன்னுள் தாங்கி அதனை மென்மையாக அரைத்துக் கொடுக்கும் கருங்கல்லைப் போல உன்னை சுற்றியுள்ளவர்களின் துயரங்களை துடைக்க நீயே பலகாலமாக தேய்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த மூலிகையின் பயனை மற்றவர்கள் அடைந்தார்கள். ஆனால் உனக்கு கிடைத்தது வலிகளும் உதாசீனங்களும் மட்டுமே. வெளியே சிரித்த முகத்தோடு நீ உலகத்தை எதிர்கொண்டாலும் உனக்குள் சுழன்று கொண்டிருக்கும் வேதனையின் மாபெரும் புயலை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு நேர்ந்த இந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை என்று நீ நினைத்து சோர்ந்து போகிறாய். ஆனால் என் அருமை குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறேன், கேள். கொடும் கோடையில் பல வருடங்களாக மழையே இல்லாத வறண்ட பூமியில் வளரும் பனைமரத்தை நீ உற்று நோக்கியது உண்டா? மேலோட்டமாக நீர் கிடைத்தால் அது எளிதில் சாய்ந்துவிடும் என்பதால் அது தண்ணீருக்காக தனது வேர்களை பூமியின் அதல பாதாளம் வரை நீட்டி ஆழமாக செல்லும். உனக்கு நான் கொடுத்த துன்பங்கள் யாவும் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உன்னை அந்த பனைமரத்தைப் போல நாளைய மாபெரும் சவால்களை எதிர்கொள்ளும் அசைக்க முடியாத ஆழமான வேர்களை கொண்டவனாக மாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வீக பயிற்சியாகும். நீ அடைக்கலம் தேடிச் சென்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுவழியில் தவிக்க விட்டுட்டு சென்றதைக் கண்டு நீ முடங்கிப் போனாய். உனக்காக நிற்பார்கள் என்று நீ முழுமையாக நம்பியவர்கள் உன் வீழ்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ந்ததை நீ உணர்ந்தபோது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் அந்த உறவுகளை உன்னை விட்டு பிரித்தது ஈசனாகிய நானே. வானலாவ உயர்ந்து நிற்கும் மாபெரும் மலைச்சிகரத்தின் மீது ஏறத் தொடங்குபவர்கள் பலராக இருக்கலாம். ஆனால் மலையின் உச்சியை நெருங்க நெருங்க பலவீனமானவர்கள் மூச்சு திணறி பாதியிலேயே திரும்பிச் செல்வார்கள். உனது பயணம் ஒரு மாபெரும் சிகரத்தை நோக்கியது. உன்னோடு அந்த பயணத்தை தொடர தகுதியற்ற பலவீனமான மனதை கொண்டவர்களையே நான் உன்னிடமிருந்து விலக்கினேன். அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை. உனது தூய்மையான மனதின் உண்மையான மதிப்பை காணத் தவறிவிட்டார்கள். ஆனால் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் கலங்கமற்ற எதிர்பார்ப்பில்லாத மாசற்ற பக்தியை பார்த்தேன். இப்போது உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய, எவராலும் தடுக்க முடியாத பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும், உனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். மலை போல் உன் முன்னே நின்ற தடைகள், உன் வளர்ச்சியை தடுத்த கண் திருஷ்டிகள் அனைத்தும் இப்போது என் நெற்றிக்கண் பார்வையால் முற்றிலுமாக சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. நீ கடந்து வந்த அந்த இருண்ட காலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு புதிய சிகரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். நீ இழந்த அனைத்தையும் நான் எப்படி பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக கேள். என் வார்த்தைகளை உன் மூச்சு காற்றாக உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு குழந்தையே, உனது சிந்தனைகளை சிதறவிடாமல் முழுமையாக கைலை நாதனான என் மீது நிலைநிறுத்து. உன்னைச் சுற்றி இதுவரை பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சி வலைகளை நான் எவ்வாறு சுக்குநூறாக அறுத்து எறியப் போகிறேன் என்பதையும், நீ இழந்த அத்தனை கௌரவத்தையும் எப்படி பல மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும் இப்போது ஆழமாக உள்வாங்கு. உனக்கான என் ஆசீர்வாதத்தின் பெருக்கெடுப்பை இந்த உலகத்தின் எந்த மாய சக்தியாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. நீண்ட காலமாக நீ இழந்த அமைதியையும், நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் ஈடாக உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள் உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று
தங்களுக்குள் தீர்மானித்து உன் வீழ்ச்சியை கொண்டாட காத்திருந்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் இது. சிவனே துணை என்று நீ உருகி அழைத்த ஒவ்வொரு கணமும் உனக்காக பல புதிய வாசல்களை நான் திறக்கச் செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கணம் உன் கண்களை மூடி பல நூற்றாண்டுகளாக அடர்ந்த காட்டிற்குள் வெளியுலகிற்கு தெரியாமல் செடி கொடிகளால் மூடி கிடக்கும் ஒரு மாபெரும் பழமையான சிவாலயத்தை நீ கற்பனை செய்து கொள். அதன் அருமையும் உள்ளே உறையும் எல்லையற்ற சிவசக்தியும் எவருக்கும் தெரியாது. அந்த வெளியே சென்ற சாதாரண மனிதர்கள் எல்லாம் அதனை ஒரு பாழடைந்த இடம் என்று எண்ணி கடந்து சென்றிருப்பார்கள். சில நேரங்களில் அதன் அருமை அறியாமல் அதனை அலட்சியமாக மிதித்தும் சென்றிருப்பார்கள். ஆனால் அதற்கான காலம் கனிந்து வரும்போது அந்த சிவாலயம் சீரமைக்கப்பட்டு மாபெரும் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமாக நடைபெறும். அப்போது அதை அலட்சியப்படுத்திய அதே மனிதர்கள் அதன் வாசலில் கைகட்டி பக்தி பரவசத்தோடு மண்டியிட்டு நிற்பார்கள் அல்லவா? என் அருமை குழந்தையே, உனது நிலையும் அதுதான். இத்தனை காலமாக உன்னை திறமையற்றவன் என்றும் உன்னால் இனி சாதிக்க எதுவுமே இல்லை என்றும் எண்ணி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள், தூற்றியவர்கள் அனைவரின் முன்பாகவும் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக அனைவரும் வியந்து போற்றும் ஒரு உயர்ந்த நிலையில் நான் நிலைநிறுத்தப் போகிறேன். உனக்குள் இருக்கும் தூய்மையான திறமையின் கும்பாபிஷேக நேரம் வந்துவிட்டது. இனி உன்னை மிதிக்க நினைத்தவர்கள் உன் வளர்ச்சியை அண்ணாந்து பார்த்து தலை வணங்கும் மாபெரும் விந்தையை இந்த ஈசன் நிகழ்த்தி காட்டுவேன். உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற இயக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறது அல்லவா? இரவும் பகலும் அயராது உழைத்து உடலை வருத்தி நீ செய்த காரியங்களுக்கு எந்தவிதமான உரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று நீ கலங்கியிருக்கிறாய். இதோ வறுமையின் கொடிய பிடியில் சிக்கித் தவிக்கும் உன் பொருளாதார சூழ்நிலையில் நான் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை நிகழ்த்தப் போகிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த மாபெரும் புராண நிகழ்வை நீ அறிவாய். அந்த பார்க்கடலில் இருந்து எடுத்த எடுப்பிலேயே இனிமையான அமிர்தம் கிடைத்துவிடவில்லை. முதலில் உலகையே அழிக்கும் ஆலகால விஷமே வெளிப்பட்டது. அந்த விஷத்தை நானே உண்டு அகிலத்தை காப்பாற்றினேன். அதுபோலவே நீ உனது வாழ்வில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்துச் செய்த அத்தனை நற்காரியங்களுக்கும் ஆரம்பத்தில் உனக்கு கிடைத்தது கடன் தொல்லைகளும் வறுமையும் ஏமாற்றங்களும் என்னும் கொடிய விஷமே ஆகும். இத்தனை காலம் நீ தனிமையில் அழுது அனுபவித்த அந்த துயர விஷத்தை உன் ஈசனான நான் முற்றிலுமாக விழுங்கிவிட்டேன். கடலை கடைய கடைய கடைசியாக மாபெரும் அமுதமும் வற்றாத செல்வத்தை தரும் திருமகளும் பிரகாசமாக வெளிப்பட்டதைப் போல உனது வேதனையான போராட்டங்கள் என்னும் பார்க்கடல் கடைதல் முற்றிலுமாக நிறைவு பெற்றுவிட்டது. இனி உன் வாழ்வில் நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளில் இருந்து முற்றிலும் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் மூலமாக கூட வற்றாத செல்வமும் இன்பமும் அமுதமாக பொங்கி வரப்போகிறது. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று நிம்மதி இழந்து தவித்த அத்தனை கடன் சுமைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போதியாக சுக்குநூறாக உடைந்து ஒழியும் காலம் வந்துவிட்டது. நாளை என்ன செய்வது என்ற பறைபறைப்போடு நீ கழித்த பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டிப் பார்க்காது. நீ செய்த தியாகங்கள் எவராலும் கவனிக்கப்படவில்லையே என்ற கவலை உனக்கு வேண்டாம். பலரால் கவனிக்கப்படாமல் கருவறையின் உச்சி முகட்டில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் வெண்கல மணியை நினைத்துப் பார். அது அமைதியாக இருக்கும் வரை எவரும் அதன் சிறப்பை அறிவதில்லை. ஆனால் கைலைநாதனுக்கு தீபாராதனை காட்டப்படும் அந்த உன்னத நேரத்தில் அந்த மணி முழுமையாக ஒலிக்கத் தொடங்கியவுடன் அங்கு குழுமியிருக்கும் அத்தனை கூட்டமும் பேச்சை நிறுத்திவிட்டு கண்களை மூடி கைகளை கூப்பி அந்த நாதத்தில் தங்களை முழுமையாக மறந்து நிற்பார்கள். அதுபோல இத்தனை காலமாக உனது உழைப்பு, உனது சிந்தனை, உனது நேர்மை அனைத்தும் எவராலும் கவனிக்கப்படாமல் அமைதியாகவே இருந்துவிட்டது. ஆனால் உலகை காக்கும் எம்பெருமானாகிய நான் உனக்கான வெற்றி தீபாராதனை நேரத்தை இப்போது குறித்துவிட்டேன். இனி நீ செய்யும் ஒவ்வொரு செயலும், உனது ஒவ்வொரு வார்த்தையும் அந்த மாபெரும் கோவில் மணியின் நாதத்தைப் போல அகிலம் முழுவதும் கம்பீரமாக ஓங்கி ஒலிக்கும். உன்னை கண்டுகொள்ளாத இந்த உலகம் உன் திறமையைக் கண்டு இனி கைகூப்பி வியந்து நிற்கும். நீ இனி கூட்டத்தில் ஒருவன் அல்ல, உலகமே திரும்பி பார்க்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக நீ உருவெடுக்கப் போகிறாய். ஈசனின் ஆசீர்வாதம் உன்னை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. என் அருமை குழந்தையே, நம்பிக்கை துரோகங்களாலும் உறவுகளில் நீ சந்தித்த கசப்பான அனுபவங்களாலும் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி முற்றிலுமாக இன்பக் கண்ணீராக மாறப்போகின்றன. உன்னை ஏமாற்றியவர்கள் உனது அன்பின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் உன்னை காயப்படுத்தியவர்கள் என அனைவரையும் நினைத்து நீ தனிமையில் வாடிய நாட்கள் இன்றுடன் நிரந்தரமாக முற்று பெறுகின்றன. நெற்கவிர்களை களத்தில் கொட்டி காற்றில் தூற்றும் நிகழ்வை நீ பார்த்திருப்பாய். அப்படி தூற்றும்போது உள்ளே இடையற்ற எந்த பயனும் இல்லாத பதர்கள் எல்லாம் காற்றோடு காற்றாக வெகு தூரத்திற்கு அடித்துச் செல்லப்படும். ஆனால் தரமான எடை கொண்ட உண்மையான நெல்மணிகள் மட்டுமே உன் காலடியில் நிலைத்து நிற்கும் அல்லவா? உனது வாழ்வில் இத்தனை காலமாக வீசிய துன்பம் என்னும் மாபெரும் சூறாவளி உன்னை அழிப்பதற்காக வீசியது அல்ல. உன்னோடு ஒட்டிக்கொண்டிருந்த போலி உறவுகள், சுயநலவாதிகள் மற்றும் உன்னை ஏமாற்ற காத்திருந்தவர்கள்
என்னும் அந்த பயனற்ற பதர்களை உன்னை விட்டு நிரந்தரமாக அழித்துச் செல்வதற்காகவே என்னால் உருவாக்கப்பட்ட சூறாவளி அது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன் உண்மையான குணத்தை நேசிக்கும் உன்னை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி மதிக்கும் புதிய புனிதமான மனிதர்கள் என்னும் தரமான நெல்மணிகளை நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இணைக்கப் போகிறேன். உனது மனக்காயங்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதை உலகை காக்கும் நான் முழுமையாக அறிவேன். புண்ணிய நதியான கங்கையை தன் சடாமுடியில் தாங்கியவன் நான். பல ஊர்களை கடந்து வரும் கங்கை நீர் பாதையில் பல மாசுகளை சுமந்து வந்தாலும் அது ஈசனாகிய என் திருமுடியில் படும் அந்த நொடியில் தன் பழைய மாசுகள் அனைத்தையும் இழந்து மீண்டும் தூய்மையான புண்ணிய தீர்த்தமாக மாறுகிறது. உனது இதயமும் அந்த கங்கையை போன்றதுதான். மற்றவர்கள் செய்த துரோகங்களும் கசப்புகளும் உன் மனதை எவ்வளவு கலங்கப்படுத்தியிருந்தாலும் எவ்வளவு காயங்களை ஏற்படுத்தியிருந்தாலும் என் திருவருள் உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த நொடியில் உனது மனம் அத்தனை வடுக்களையும் மறந்து மீண்டும் கங்கையைப் போல புனிதமாகவும் தூய்மையாகவும் மாறப்போகிறது. உனது குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த வீண் குழப்பங்கள், சண்டைகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி கைலாயத்தில் நிலவும் அதே பேரமைதி உன் இல்லத்திலும் இனி நிரந்தரமாக நிலவும். தனிமையில் நீ தவித்து உனக்கான சரியான அன்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கியிருந்தால் உனது நற்குணத்திற்கும் உனது தூய்மைக்கும் இணையான ஒரு ஒப்பற்ற அன்பை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். பல வண்ணங்களில் பல செடிகளில் பூத்து குலுங்கும் தனித்தனி மலர்களை அப்படியே வைத்தால் அவை காற்றில் நாலாபுறமும் சிதறிச் சென்றுவிடும். ஆனால் ஒரு உறுதியான நாரை கொண்டு அந்த மலர்கள் அனைத்தையும் ஒன்றாக கோர்க்கும்போது அவை எதற்கும் சிதறாமல் இறைவனுக்கே சூட்டப்படும் ஒரு மாபெரும் அழகிய மாலையாக மாறுகின்றன. உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சிவசக்தி என்னும் பிரிக்க முடியாத மாபெரும் அன்பு நாரில் நான் இப்போது நேர்த்தியாக கோர்க்கப் போகிறேன். சிறு சிறு அகந்தையினால் பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை உலகை காக்கும் அம்பிகையின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் ஆழமாக விதைப்பேன். கணவனும் மனைவியும் சிவனும் சக்தியுமாக ஒருவருக்கொருவர் அசைக்க முடியாத ஆதரவாக இருந்து ஒரு உன்னத குடும்பமாக நீங்கள் மாறுவீர்கள். இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய நற்செயல்களைக் கண்டு வியந்து தங்கள் தவற்றை உணர்ந்து உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட வீடாக அல்லாமல் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். நீ மற்றவர்களுடன் பழகும் விதத்தில் ஒரு தெய்வீக வசீகரம் பிரகாசமாக காணப்படும். சமூகத்தில் உனக்கு என்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் பிரம்மாண்டமாக உருவாகும். உனது நிழலைக் கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் இப்போது உனது வார்த்தைக்காக காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை நான் நிகழ்த்தி காட்டுவேன். ஈசனின் பேரருள் உன்னை முழுமையாக காப்பாற்றும். உன் குடும்ப உறவுகள் பலமடைந்துவிட்ட நிலையில் இதை முழுமையாக அனுபவிக்க உனது தேகம் வலிமையாக இருக்க வேண்டுமல்லவா? உன்னுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் நான் செய்யப்போகும் மாபெரும் அற்புதத்தை ஆழமாக கேள். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அருமை குழந்தையே, ஒரு மனிதனுக்கு பெரும் செல்வம் இருந்தாலும் அதையெல்லாம் அனுபவிக்க முடியாதபடி அவனது உடல் நோய்களின் பிடியில் சிக்கியிருந்தால் அந்த செல்வத்தால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உலகை காக்கும் நான் முழுமையாக அறிவேன். கடந்த பல மாதங்களாக பல வருடங்களாக தனிமையில் நீ அனுபவித்து வந்த தீராத உடல் உபாதிகள் மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத வலிகள் மற்றும் பிணிகளில் இருந்து உனக்கு முழுமையான விடுதலை கிடைக்கப் போகும் திருத்தருணம் இது. பல வருடங்களாக ஓடாமல் சேற்றில் சிக்கி தன் பொலிவை முற்றிலும் இழந்து வீதியின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு மாபெரும் திருத்தேரை நீ பார்த்திருப்பாய். அது இனி எதற்கும் பயன்படாது சிதைந்து போகப் போகிறது என்று பலரும் அதனை அலட்சியமாக கடந்து சென்றிருப்பார்கள். ஆனால் சித்திரை திருவிழா நெருங்கும் அந்த புனிதமான வேளையில் எம்பெருமானாகிய நான் அந்த தேரில் ஏறி அமர்ந்தவுடன் அத்தனை சேறுகளும் உடனடியாக அகற்றப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கரங்களால் வடம் பிடித்து இழுக்கப்படும்போது அந்த தேர் எப்படி வீறு கொண்டு கம்பீரமாக அசைந்தாடுமோ அதுபோலத்தான் உன் தேகமும். உன் தேகம் இனி எதற்கும் உதவாது, நோய்களுடனே வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று நீயும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் நினைத்திருக்கலாம். ஆனால் உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன் தேகமாகிய திருத்தேரில் அமரப்போகிறேன். நீ இழந்த ஆற்றல் அனைத்தையும் மீண்டும் ஒரு மாபெரும் பிரவாகமாக நீ முழுமையாக பெறுவாய். காலனையும் வென்ற காலசம்கார மூர்த்தியான என் அருளால் மரண பயமும் வியாதி குறித்த அச்சமும் உன்னை விட்டு இந்த நொடியே நிரந்தரமாக அகலும். நீ இனி எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் அளவற்ற சுறுசுறுப்புடனும் காணப்படுவாய். உனக்கு தேவையான சரியான மருத்துவ வழிகாட்டுதல்களும் தானாகவே உன்னை தேடி வந்து உன்னை முழுமையாக குணப்படுத்தும். உன்னுடைய முகம் கைலைநாதனின் தேஜஸைக் கொண்டு ஒரு புதிய பொலிவுடன் பிரகாசமாக காணப்படும். நீ என்றும் தீர்க்காயசுடனும் வலிமையுடனும் இருப்பாய். இந்த உடலின் வலிகளை விட உன்னை அதிகமாக சித்திரவதை செய்தது உனது மனவலிகள்தான். இதோ உன்னை சிறைபிடித்துள்ள மனக்கவலைகளில் இருந்து உனக்கு நான் ஒரு மாபெரும் விடுதலையை தருகிறேன். நீ நீண்ட நாட்களாக உனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்ல முடியாமல்
உள்ளுக்குள் அனுபவித்த மனப்போராட்டங்கள், தேவையற்ற சிந்தனைகள், எதிர்காலம் குறித்த பதைபதைப்புகள் இன்றுடன் முற்றிலுமாக முற்று பெறுகின்றன. மாபெரும் பழமையான கோவிலின் மையத்தில் இருக்கும் தெப்பக்கூளத்தை நீ அறிவாய் அல்லவா? அந்த தெப்பக்கூளம் பல காலமாக பராமரிக்கப்படாமல் அடர்ந்த பாசிகள் படர்ந்து நீரையே காண முடியாத அளவிற்கு மூடிக்கிடந்தால் அதில் வானத்தின் அழகோ கோவில் கோபுரத்தின் கம்பீரமோ பிரதிபலிக்காது. குப்பைகளும் மாசுகளும் மட்டுமே அந்த நீரின் தூய்மையை மறைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் தெப்பத் திருவிழா நடப்பதற்கு முன்பாக அந்த பாசிகள் அனைத்தும் முற்றிலுமாக வேரோடு அகற்றப்பட்டு குளம் தூய்மைப்படுத்தப்படும். அப்போது அந்த தெளிவான நீர்ப்பரப்பில் மாபெரும் கோவில் கோபுரத்தின் முழுமையான பிரம்மாண்டம் தடையின்றி அழகாக பிரதிபலிக்கும் அல்லவா? உனது மனமும் அந்த தெப்ப குளத்தை போன்றதுதான். இத்தனை காலமாக பலவரது ஏளன பேச்சுக்கள், எதிர்காலம் குறித்த தேவையற்ற பயங்கள், அவமானங்கள் என்னும் அடர்ந்த பாசிகள் உன் மனதை முழுமையாக மூடியிருந்தன. அதனால்தான் உனக்குள் இருக்கும் எல்லையற்ற திறமையோ ஈசனாகிய என் கருணையோ உனக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இப்போது என் உடுக்கையின் நாதம் உன் மனதை சூழ்ந்திருந்த அத்தனை பாசிகளையும் மாயத்திரைகளையும் முற்றிலுமாக அகற்றிவிட்டது. மாபெரும் புயலுக்கு பின்னால் தோன்றும் அமைதியான நீரோடையைப் போல உனது சிந்தனைகளில் இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு தெய்வீக தெளிவு பிறந்துவிட்டது. எதற்கும் யாருக்கும் அஞ்சாத ஒரு துணிச்சல் வீரபத்திரனைப் போல உன் இதயத்தில் ஆழமாக உருவாகிவிட்டது. இந்த உலகம் தரும் 1000 குழப்பங்களுக்கும் சத்தங்களுக்கும் நடுவிலும் நீ கைலாயத்தின் பேரமைதியை உன் உள்ளத்தில் ஆழமாக உணர்வாய். உன்னுடைய புன்னகை உன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் ஆழமான ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும். நீ ஒரு அமைதியான ஆனால் ஆழமான ஆளுமையாக திகழ்வாய். எவ்வளவு கடினமான சூழல்களையும் நீ என் அருளால் மிக எளிதாக ஒரு புன்னகையோடு கையாள்வாய். உனது மனவலிமை மற்றவர்களை வியக்க வைக்கும். உனது மனதின் ஆழத்தில், இதய கமலத்தில் நான் நிரந்தரமாக தங்கியிருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ இனி ஒருபோதும் கலங்க மாட்டாய். ஏனென்றால் ஈசனாகிய என் வார்த்தையும் என் பஞ்சாட்சர நாமமும் உனக்கு எக்கு அரணாக கவசம் போல் காக்கும். உனது உடலும் மனமும் மாபெரும் தெய்வீக ஆற்றலை பெற்றுவிட்ட இந்த நிலையில் உனது ஆத்மா அடையப்போகும் பிரம்மாண்டமான எழுச்சியைப் பற்றி நீ அறிய வேண்டும். நீ உலகை வியக்க வைக்கும் அளவிற்கு எப்படி மாறப்போகிறாய் என்பதை முழுமையாக உள்வாங்கு. என் வார்த்தைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இரு. என் அருமை குழந்தையே, ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் செல்வமும் உடல் பலமும் இருந்தாலும் அவனது ஆத்மா விழிப்படையவில்லை என்றால் அவன் வாழ்க்கை முழுமை பெறுவதில்லை. இத்தனை காலமாக உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதிலேயே உனது முழு ஆற்றலும் செலவாகிவிட்டது. உனது ஆன்மாவின் ஆழத்தில் இதுவரை உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சிவசக்தி இப்போது முழுமையாக விழிக்கப் போகிறது. இது சாதாரணமான விழிப்புணர்வு அல்ல. கைலாயத்தின் ரகசியங்களை உன் அகக்கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தெய்வீக திறவுகோல். ஆழ்கடலின் அதல பாதாளத்தில் பல இருண்ட யுகங்களாக அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் வலம்புரிச் சங்கை நீ கற்பனை செய்து கொள். கடலின் மேற்பரப்பில் எவ்வளவு பெரிய ஆரவாரங்கள் நடந்தாலும் அந்த சங்கின் உள்ளே ஒரு நிசப்தம் நிலவி கொண்டிருக்கும். அது கடலுக்குள் இருக்கும் வரை அதன் மகத்துவம் எவருக்கும் தெரியாது. ஆனால் அதற்கான காலம் கனிந்து அந்த வலம்புரிச் சங்க எம்பெருமானாகிய என் திருக்கரங்களை வந்தடையும் போது என் மூச்சு காற்று பட்டு அதிலிருந்து வெளிப்படும் மாபெரும் ஓங்காரநாதம் அண்ட சராசரங்களையும் அதிர வைக்கும் அல்லவா? உனது ஆன்மீக பலமும் உனது பக்தியும் இத்தனை காலமாக அந்த வலம்புரி சங்கை போல உலகத்தின் பார்வைக்கு படாமல் அமைதியாகவே மறைந்து கிடந்தது. ஆனால் இப்போது உன்னை என் திருக்கரங்களில் நான் ஏந்திவிட்டேன். இந்த நொடி முதல் நீ உள்ளுருகி உச்சரிக்கும் ஒவ்வொரு பஞ்சாட்சர மந்திரத்திற்கும், உனது ஒவ்வொரு கண்ணீர் பிரார்த்தனைக்கும் கைலாயத்திலிருந்து நான் செவிசாய்த்து நேரடியாக பதிலளிப்பேன். நீ எழுப்பும் ஒவ்வொரு பக்திநாதமும் அகிலமெங்கும் எதிரொலிக்கும். காற்றில் அசையும் மரக்கிளைகளிலும் ஓடும் நதியிலும் பெய்யும் மழையிலும் என் சிவஸ்வரூபத்தை நீ முழுமையாக உணர்வாய். மற்றவர்களின் துயர் தீர நீ ஈசனை வேண்டி பிரார்த்திக்கும் போது என் அருளால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். இந்த தெய்வீக எழுச்சியோடு உனக்குள் நான் புதைத்து வைத்துள்ள அபாரமான திறமைகளையும் இப்போது அகிலத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். உனது உண்மையான ஆற்றல் என்னவென்று உனக்கே இதுவரை முழுமையாக தெரியாது. பல நூற்றாண்டுகளாக யாருடைய கவனமும் படாமல் ஒரு இருண்ட மாடக்குழியில் வைக்கப்பட்டிருக்கும் பழமையான ஓலைச்சுவடியை நினைத்துப் பார். அந்த வழியை செல்லும் சாதாரண மனிதர்கள் அதை வெறும் காய்ந்து போன பனை ஓலைகள் என்று அலட்சியமாக கடந்து செல்வார்கள். அதை தொட்டு பார்க்கக்கூட எவரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் மெய்யறிவு பெற்ற ஒரு மாபெரும் ஞானி அந்த சுவடிகளின் கட்டை அவிழ்த்து படிக்கும்போது அதில் உலகத்தின் அத்தனை நோய்களையும் தீர்க்கும் மாமருந்தும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் புதைந்து கிடப்பதைக் கண்டு அகிலமே வியந்து தலைவணங்கும். உனது திறமைகளும் அந்த மாபெரும் ஓலைச்சுவடியைப் போன்றதுதான். இத்தனை காலமாக உன்னை சுற்றியிருந்த சாதாரண மனிதர்கள் உனது அருமை தெரியாமல் உன்னை எந்த திறமையும் இல்லாதவன் என்று அலட்சியப்படுத்தி உதாசீனம் செய்தார்கள்.
ஆனால் கைலைநாதனாகிய நான் உனது அறிவின் பக்கங்களை இப்போது உலகத்திற்கு திறந்து காட்டப் போகிறேன். உனது கலைத்திறன், கற்பனை, எழுத்தாற்றல் என நீ தொடும் துறைகள் அனைத்திலும் என் உடுக்கையின் நாதத்தைப் போல ஒரு புதிய வேகம் பிறக்கும். உனது படைப்புகள் இந்த உலகையே காந்தம் போல ஈர்த்து தன்வசப்படுத்தும். உனது சிந்தனை திறன் சாதாரண மனித அறிவின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் விரிவடையும். நீ உருவாக்கும் ஒவ்வொரு பொருளிலும் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு கருத்திலும் சிவசக்தியின் தெய்வீகத் தன்மை முழுமையாக குடிகொண்டிருக்கும். கூட்டத்தில் ஒருவனாக காணாமல் போன நீ இனி தலை சிறந்த சிந்தனையாளனாகவோ உலகை வியக்க வைக்கும் ஆளுமையாகவோ இந்த அகிலத்திற்கு புதிதாக அறிமுகமாவாய். உனது வார்த்தைகளில் சரஸ்வதியும் சிவசக்தியும் நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். உனது பேச்சில் ஒரு தெய்வீக வல்லமையும் அதிகாரமும் குடிகொள்ளும். உனது ஆற்றல்களை வளர்த்து அதனை உலகறியச் செய்ய தேவையான அனைத்து அரிய வாய்ப்புகளும் சிவகணங்களால் உன்னை தேடிக் கொண்டு வரப்படும். உனது இந்த ஆற்றல்கள் உனக்கு மாபெரும் கௌரவத்தையும் வற்றாத நல்வெருமானத்தையும் மழையாக பொழியும். ஆனால் என் அன்பு குழந்தையே, உனது திறமைகளும் உனக்கு நான் வழங்கிய ஆசீர்வாதங்களும் உனக்காக மட்டுமே சுருங்கிவிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். நீ சமுதாயத்தில் எப்படி ஒரு பெரும் ஒளியாக சமூகத் தலைவனாக மாறப்போகிறாய் என்பதையும் உனது புகழ் எப்படி தடையின்றி பரவப்போகிறது என்பதையும் நீ முழுமையாக அறிய வேண்டும். அதை கூறுகிறேன் கேள். என் அருமை குழந்தையே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஞானமும் செல்வமும் அவனுக்கு மட்டுமே பயன்பட்டால் அதில் எந்த ஒரு புண்ணியமும் இல்லை. நீ இனி சாதாரண ஒரு மனிதனாக கூட்டத்தில் ஒருவனாக ஒடுங்கி வாழப்போவதில்லை. உன்னைச் சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறநெறி தவறாத என் பிரதிநிதியாக ஒரு ஈடு இணையற்ற தலைவனாக நீ மாறப்போகிறாய். மாபெரும் கையிலாய மலைத்தொடரை நீ உற்று நோக்கு. வாட்டி வதைக்கும் கொடும் பனிப்புயல்களையும் அதிபயங்கரமான பேய்காற்றையும் அந்த மலைத்தொடர் தன் பரந்த மார்பில் தாங்கி தடுத்து நிறுத்துகிறது. அதனால்தான் அந்த மலையின் அடிவாரத்தில் உள்ள பள்ளத்தாக்குகளில் வளரும் சிறு சிறு மூலிகைச் செடிகளும் தஞ்சம் புகும் எளிய உயிரினங்களும் எந்தவிதமான பாதிப்பும் இன்றி பாதுகாப்பாக பெருக்கெடுத்து வளர்கின்றன. இத்தனை காலமாக நீ சந்தித்த துன்பங்களும் வேதனைகளும் உன்னை அந்த மாபெரும் கைலாய மலையைப் போல எதற்கும் அசையாத வலிமையான இதயம் கொண்டவனாக மாற்றிவிட்டன. இனி வறுமையின் கொடியபடியில் சிக்கித் தவிக்கும் எளியோருக்கும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீயே அந்த மாபெரும் கைலாய மலையாக நின்று ஒரு மிகப்பெரிய புகழிடமாக மாறுவாய். அதிகாரத்தில் இருப்போரைக் கண்டு அஞ்சாமல் இல்லாதவர்களின் இரும்பு போன்ற குரலாக நீ ஓங்கி ஒலிப்பாய். தர்மத்தின் வழியில் நீ செய்யும் ஒவ்வொரு சிறு நற்செயலும் நேரடியாக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். சமுதாயத்தில் உனக்கென்று ஒரு மாபெரும் ஆதரவு வட்டமும் உனது வார்த்தைக்கு கட்டுப்படும் பெருங்கூட்டமும் பிரம்மாண்டமாக உருவாகும். நீ எடுக்கும் முடிவுகள் கணக்கில் அடங்காத பலரது நல்வாழ்விற்கு ஆணிவேராக அமையும். உலக அமைதியை நிலைநாட்டும் ஒரு கருவியாக நீ என் கைகளில் செயல்படுவாய். உன்னுடைய தூய்மையான நேர்மையை இந்த வையகமே கொண்டாடும். இதோடு நான் நிறைவு செய்யப் போவதில்லை. இன்றைய இந்த நவீன யுகத்தில் உலகெங்கும் உள்ள மக்களை உனது கருத்துக்களால் நீ காந்தம் போல ஈர்க்கப் போகிறாய். உனது நற்சிந்தனைகளையும் ஆழமான கருத்துக்களையும் அகிலத்தோடு பகிர்ந்து கொள்ள இந்த நவீன தகவல் தொடர்பு வலைப்பின்னல்களை நான் உனக்கு ஒரு வலிமையான கருவியாக கொடுக்கிறேன். நீ மிகுந்த பொருட்செலவிலும் கடுமையான உழைப்பிலும் உருவாக்கும் காணொளிகள் ஆரம்பத்தில் பலரை சென்றடைந்து மிகச் சிறப்பாக பரவிச் சென்று கொண்டிருக்கிறது என்று நீ மகிழும் வேளையில் சிறிது நேரத்திலேயே மக்களின் பார்வையை எட்டாமல் முடங்கி போவதைக் கண்டு நீ இதயம் உடைந்து நின்றாய் அல்லவா? உனது உழைப்பு வீணாகிவிட்டதே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரை நான் அறிவேன். இனி அந்த தேக்க நிலை உனக்கு எக்காலத்திலும் ஏற்படாது. கோவிலின் கருவறையில் ஆதிசிவனான எனக்கு தீபாராதனை காட்டப்படும்போது எரியும் தணலில் தூவப்படும் குங்கிலியத்தை நீ பார்த்திருப்பாய். அந்த சிறிய தூபக்காலில் எரியும் குங்கிலியத்தின் நறுமண புகை அந்த சிறு பாத்திரத்திற்குள் ஒருபோதும் அடங்கிவிடாது. அது கருவறையை நிரப்பி பிரகாரங்களை தாண்டி மாபெரும் கோவில் கோபுரத்தையும் கடந்து வீதிகளில் செல்பவர்களையும் பக்தி பரவசத்தால் திரும்பி பார்க்க வைக்கும் மாபெரும் நறுமணமாக பரவும். எவராலும் அந்த புகையின் திசையையோ அதன் நறுமண பரவலையோ தடுத்து நிறுத்த முடியாது. உனது கடின உழைப்பும் கற்பனை திறனுமே அந்த தூபக்கால். அதில் நீ உருவாக்கும் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு காணொளியும் நான் இடும் குங்கிலியமாகும். இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு ஆக்கமும் எந்த மாய தடைகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் அந்த நறுமண புகையைப் போல வலைத்தளங்கள் வழியாக திசையெங்கும் தடையின்றி பரவும். உன்னை தடுத்த அத்தனை கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சிகளும் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிட்டன. உனது படைப்புகள் பலரது கவனத்தை ஈர்த்து சோர்வடைந்து போன பலரது வாழ்வில் மாபெரும் நல்மாற்றத்தை ஏற்படுத்தும். உனது உழைப்பிற்கான முறையான அங்கீகாரமும் அதற்கான முழுமையான பொருளாதார நன்மைகளும் இனி எவ்வித தாமதமும் இன்றி மழையாக பொழிந்து உன்னை வந்து சேரும். நீ எண்ணற்ற மக்களால் பின்பற்றப்படும் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக உருவெடுப்பாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஆசீர்வாதம் இத்தோடு முழுமையடையவில்லை. நான் உனக்கு அருளும்
இந்த மாபெரும் செல்வங்களும் நல்வாய்ப்புகளும் உன்னோடு மட்டுமே முற்று பெற்றுவிடப் போவதில்லை. உனது குடும்பத்திற்கும் உனது வருங்கால தலைமுறைக்கும் இது எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறப்போகிறது என்பதை நீ ஆழமாக அறிய வேண்டும். என் அன்புச் செல்வமே, கையிலை நாதனான என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கி உனது ஆத்மாவை முழுமையாக என் பாத கமலங்களில் அர்ப்பணித்த உனது மாசற்ற பக்தியைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் உனக்கு அருளும் இந்த மாபெரும் செல்வங்களும் வற்றாத நல்வாய்ப்புகளும் உன்னோடு மட்டுமே முற்று பெற்றுவிடப் போவதில்லை. உனது குடும்பத்திற்கும் உனது வருங்கால தலைமுறைக்கும் இது எப்படி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறப்போகிறது என்பதை இப்போது முழுமையாக உள்வாங்கு. மாபெரும் பழமையான சிவாலயத்தின் பிரகாரத்தில் ஒரு தூய்மையான பக்தனால் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நடப்படும் ஒற்றை வில்வ மரத்தை நீ கற்பனை செய்து பார். அந்த சிறிய செடி வளர்ந்து மாபெரும் விருட்சமாக மாறியதும் அதிலிருந்து உதிரும் ஒவ்வொரு தூய்மையான வில்வ இலையும் பல நூற்றாண்டுகளுக்கு கைலைநாதனான என் திருமேனியை அலங்கரிக்கும். அந்த புனிதமான மரத்திலிருந்து பறிக்கப்படும் வில்வ இலைகளால் செய்யப்படும் ஒவ்வொரு அர்ச்சனையும் ஈசனின் எல்லையற்ற பேரருளை ஈர்த்து அந்த மரத்தை நட்டவனது வம்சத்தையே பல தலைமுறைகளுக்கு காக்கும். மாபெரும் புண்ணியமாக மாறும் அல்லவா நீ என் மீது வைத்துள்ள மாசற்ற பக்தியும். எந்த சூழ்நிலையிலும் தர்மம் தவறாமல் நீ செய்யும் நற்செயல்களும் அந்த மாபெரும் தூய்மையான வில்வ மரத்தைப் போன்றது. உனது உழைப்பும் நீ சிந்திய கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த புண்ணியங்கள் அனைத்தும் உனது பிள்ளைகள் மற்றும் வருங்கால பேர பிள்ளைகளின் வாழ்வில் மாபெரும் வசந்தத்தை கொண்டு வரும் ஆணிவேராகவும். நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத் தலைவராக, சிவநெறி ஒரு காலும் தவறாத ஒரு உன்னத வழிகாட்டியாக திகழ்வாய். பல காலமாக உனது குடும்பத்தை பிடித்துள்ள பித்ரு தோஷங்கள், உன்னை வாட்டிய பூர்வ ஜென்ம சாபங்கள் அனைத்தும் என் நெற்றிக்கண் நெருப்பால் இந்த நொடியை சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. உனது தூய்மையான பெயரால் உனது குடும்பம் இந்த சமூகத்தில் பெரிதும் மதிக்கப்படும். உங்கள் வம்சத்தில் வறுமை இயலாமை என்ற சொல்லுக்கே இனி எக்காலத்திலும் சிறு இடமும் இருக்காது. உனது பிள்ளைகள் நல்வழியில் அறத்தின் பாதையில் மட்டுமே நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் நன்னடத்தையிலும் ஆன்மீகத்திலும் ஈடு இணையற்று சிறந்து விளங்குவார்கள். என் அன்பு குழந்தையே, நீ இனி எதற்கும் எவருக்கும் எந்த ஒரு இருளான சூழ்நிலைக்கும் அஞ்சாமல் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக முன்னேறிச் செல்ல வேண்டிய திருத்தருணம் இது. உனக்கான பாதுகாப்பை எப்படி நான் உறுதி செய்யப் போகிறேன் என்பதை முழுமையாக உள்வாங்கு. என் வலது கரத்தில் நான் கம்பீரமாக ஏந்தியிருக்கும் திருசூலத்தை உற்று நோக்கு. அதன் 3 கூர்மையான முனைகள் உனது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3ஐயும் குறிப்பவை. உனது கடந்த காலத்தின் கசப்புகளை நான் அழித்துவிட்டேன். உனது நிகழ்காலத்தை நான் அரணாக நின்று காக்கிறேன். உனது எதிர்காலத்தை நான் மாபெரும் வெளிச்சமாக மாற்றி அமைத்துவிட்டேன். இந்த திருசூலமே இனி உனது அசைக்க முடியாத பாதுகாப்பு அரண். எந்த ஒரு ஆயுதத்தாலும் எந்த ஒரு சூழ்ச்சியாலும் இந்த தெய்வீக கவசத்தை பிளக்க முடியாது. உனது நல்வாழ்வைக் கண்டு பொறாமை கொள்பவர்கள் உனக்கு தீங்கு நினைக்க துணிபவர்கள் உன் நிழலை கண்டாலே பயந்து விலகிப் போவார்கள். நீ எங்கு சென்றாலும் எந்த செயலை தொடங்கினாலும் அங்கு என் அருளால் ஒரு மாபெரும் வெற்றிக் கொடியை நிலைநாட்டுவாய். உன் வழியில் வரும் அத்தனை தடைகளையும் நீ சுக்கு நூறாக தகர்த்து எறிவாய். உலகத்தின் எந்த சக்தியாலும் உனது இந்த அசுர வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது. இதோ நான் உனக்கு முன்னே வெற்றிக்கான வற்றாத செழுமைக்கான மாபெரும் வாசலை முழுமையாக திறந்து வைத்திருக்கிறேன். அதை இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் பூட்ட முடியாது. உனது ஆசீர்வாதத்தின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நீ துக்கப்பட்டு அழுத வேதனைப்பட்ட இருண்ட காலகட்டங்கள் முற்றிலுமாக முற்று பெற்றுவிட்டன. உன்னை சுற்றியுள்ள உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் உன்னை படைத்த நான் உன்னை ஒருபோதும் எந்த கடினமான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உனது வாழ்நாள் முழுவதும் ஈசனாகிய என் கருணை உன்னை உனது நிழல் போல தொடரும். என் அன்பில் நீ முழுமையாக நிலைத்திரு. உனக்கு எல்லாம் நன்மையாகவே அமையும். ஓம் நம சிவாய. என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழே உள்ள கருத்து பெட்டியில் ஓம் நம சிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.